ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் செப்டம்பர் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூனியன் கேபினெட் ஷேர் பண்ணுறது யார்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 rupees crore இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு 1500 crore இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங் ஸ்கீம். ஓகே, இதுக்கு யார் அப்ரூவ் கொடுக்குறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. இதுக்கான டோட்டல் அவுட்லே 1500 crore. இது எந்த மிஷனோட ஒரு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனோட ஒரு பார்ட்டு. இந்த கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங்க்கு டென்யூர் பார்த்தீங்கன்னா 6 years. ஸோ FY 2025 to FY 31. ஸோ இதில் பெனிஃபிஷியரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரீசைக்ளர்ஸ் ப்ளஸ் ஸ்மால் ரீசைக்ளர்ஸ், அதுக்கப்புறமா வந்து 1/3 ஃபண்ட் ஆஃப் ரிசர்வ்டு ஸ்மால் ஆர் நியூ ஃபீட் ஸ்டாக் வந்து இவேஸ்ட், லித்தியம் அயன், பேட்டரி, ஸ்கேர்ப்பு, கேட்டாலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ், எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கல்ஸ். ஓகேங்களா? இதுக்கான சப்சிடிஸ் இன்சென்டிவ்ஸ் பார்த்துக்கலாம். இது சப்சிடி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கேப்பெக்ஸ் சப்சிடி, ஓபெக்ஸ் சப்சிடின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. கேப்பெக்ஸ்க்கு வந்து 20% ஆன் பிளான்ட் ஆர் மிஷினரி ஆர் யூட்டிலிட்டிஸில், ஓபெக்ஸ்க்கு வந்து லிங்க்டு டு சேல்ஸில் லிங்க் பண்ணுறாங்க. இது வந்து 40% இயர். நெக்ஸ்ட் வந்து இயர் டூ இயர்ஸ்க்கு 40% ஓபெக்ஸ் சப்சிடி, 5 yearsக்கு வந்து 60%. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்சென்டிவ் ஸ்கீலிங் பர் என்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜுக்கு வந்து அப் டு 50 crore, ஓபெக்ஸோட கேப் வந்து ₹10 crore இருக்குது. ஸ்மாலில் வந்து அப் டு 25 crore, ஓபெக்ஸோட இது வந்து கேப் 5 crore. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் கெப்பாசிட்டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 270 கிலோ டன்ஸ் பர் இயருக்கு. கிரிட்டிக்கல் மினரலோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 40 கிலோ டன்ஸ் பர் இயருக்கு. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8000 crore. இதில் எவ்வளோ ஜாப்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னா 70,000 ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனில் ஒரு பார்ட்டு தான் இந்த ரீசைக்ளிங்கை. இதை வந்து ஃபஸ்ட்டு எப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா January 2025 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து பார்த்தீங்கன்னா 34,300 crore. இது வந்து 7 yearsக்கு. இந்த நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் கொண்டு வந்ததுக்கான எய்ம் என்னென்னா, ப்ராசஸிங் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கட் இம்போர்ட் டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட்டை நம்பி இருக்க ஒரு டிபெண்டன்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்கீமு? கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங் ஸ்கீமு. இதை அப்ரூவ் பண்ணது யார்? இது எந்த மிஷனோட ஒரு பார்ட்டு? இதுக்கு டோட்டல் அவுட்ல எவ்வளோ ப்ளஸ் டென்யூர் எவ்வளோ? 6 years. ஓகேங்களா? தென் இந்த சப்சிடிஸ் இன்சென்டிவ்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த கெப்பாக் சப்சிடிக்கு வந்து 20%, ஒபாக்ஸ்க்கு வந்து 40% வந்து 2 yearsக்கு, 60% வந்து 5 yearsக்கு. ஓகேங்களா? இன்சென்டிவ் ஸ்கீலிங் பார்த்தீங்கன்னா லார்ஜுக்கு வந்து ₹50 crore, ஸ்மாலுக்கு வந்து அப் டு 25 crore. அதோட ஒபெக்ஸும் பார்த்துக்கோங்க. 50க்கு வந்து 10, 25க்கு வந்து ஒபெக்ஸ் கேப் வந்து 5 crore. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரலோட அவுட்புட் வந்து கிலோ டன்ஸ் பர் இயர்க்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸில் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8,000. ஜாப் க்ரியேஷன் வந்து 70,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. NCMM எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜான்வரி மந்த், இந்த இயர் ஜான்வரியில் தான் இந்த NCMM லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து 34,300 crore. ஓகேங்களா? 7 yearsக்கு. கிளியர்? ஸோ இந்த கொஷினில் இதை தாண்டி வேறு எந்த பாயிண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. ஓகேங்களா? இதில் இந்த பெனிஃபிஷியரிஸும் இந்த ஃபீட் ஸ்டாக்கும் ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இது இன்டெப்த்தாக கேட்கணும் அப்படின்னு நினச்சா இதில் இருக்க பாயிண்ட்ஸஸ் எதனா கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ்,
ஓகே, இது செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைட்லைன்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லொகேஷன் ஆஃப் அங்கன்வாடி சென்டர் வித் ஸ்கூல் இதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. எங்கன்னா நியூ டெல்லியில் தான் லான்ச் பண்ணுறாங்க. யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் அன்னபூர்ண தேவி. இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, ஓகேங்களா, ஏ வரணும் என்என் பக்கத்தில், அன்னபூர்ண தேவி. ஓகே, அதுக்கப்புறமா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த கைட்லைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபார் லொகேஷன் ஆஃப் அங்கன்வாடி சென்டர் வித் ஸ்கூல் அப்படின்ட்டு நியூ டெல்லியில். ஓகே, ஸோ இது எந்த பர்பஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிசிஇ இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் வந்து ஸ்மூத் ட்ரான்சிஷன் வந்து என்ஷூர் பண்ணணும் அங்கன்வாடி டு கிரேட் 1. ஸோ இதில் கேட்குற பாயிண்ட் வந்து இந்த அங்கன்வாடின்றது நம்மளுக்கு தெரியும், இந்த பால்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ரீ ஸ்கூல். ஸோ இதுலேருந்து கிரேட் 1 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் இருக்கணும். அதில் அந்த இசிசியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா, NEP 2020 விஷனையும் இது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் வந்து சம் நேஷ்னல் மிஷன்ஸோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நிப்புன் பாரத் மிஷன், நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி. அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி பை கிரேட் 3 integrated into ECCE plus primary transition for smoother learning, portion B, Badahi B. ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம் நேஷ்னல் மிஷன்ஸோட இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க, ஒன்றிணைச்சிருப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மிஷன்ஸோட பேர்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து நியூட்ரிஷன் ப்ளஸ் இயர்லி எஜுகேஷன் வந்து அங்கன்வாடிஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் சைல்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்கூல் ரெடினஸ் வந்து கம்பைன் பண்ணி அவங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் வந்து போர்ஷன் ட்ராக்கரை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு கைட்லைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கைட்லைன்ஸோட பேர் என்னென்னா லொகேஷன் ஆஃப் அங்கன்வாடி சென்டர் வித் ஸ்கூலை. ஓகேங்களா. ஸோ லான்ச் பண்ணது இப்போ இதில் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். இந்த கைட்லைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட்டோட மினிஸ்ட்ரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட யூனியன் மினிஸ்ட்ரியும். ஓகே, எஜுகேஷன் மினிஸ்டரும் சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து இந்த அங்கன்வாடி டு கிரேட் 1 இவங்களோட ஸ்மூத் ட்ரான்சிஷனுக்காக, ப்ளஸ் NEP 2020 விஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ சம் நேஷ்னல் மிஷன்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. நிப்புன் பாரத் மிஷனு, அதுக்கப்புறமா வந்து இந்த FLNனா ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி நியூமரசி, இது வந்து கிரேட் 3 பண்ணுறது. இதை வந்து ECCEயோட இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா போர்ஷன் பி, பதாஹி பி, இது வந்து உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அவங்களோட இது எல்லாமே வந்து இப்போ ஒன்றா இணைக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால தான் அவங்க 2 பேர் சேர்ந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எஜுகேஷன், நியூட்ரிஷன், இயர்லி எஜுகேஷன், நியூட்ரிஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அங்கன்வாடியில். ஓகேங்களா. போர்ஷன் ட்ராக்கர் வந்து கொண்டு வரணும் மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னா என்ன, ஏன்னா இந்த விஷனை நோக்கி தான் வந்து இதை ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்படின்னா என்னென்னா, இதை ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜூலை 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதை NEP 1986ன்னு இருந்திருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இது ஜூலை 2020 வந்து கொண்டு வந்திருக்காங்க, NEP 2020 அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஆஃப்டர் 34 இயர்ஸ்க்கு அப்புறம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டமை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, டு மீட் 21st century நீட்ஸை மீட் பண்ணுறதுக்காக இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 1986 தான் 2020 மாற்றிருக்காங்க NEP. ஓகே, அதுவும் ஜூலை மந்த்து. ஸோ எந்த மந்த்துன்னு கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஜூலை மந்த்து. ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் எப்படி நியூ ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 5+3+3+4 அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் 10+12க்கு 5+3+3+4 அப்படின்ட்டு இருக்குமா. ப்ளஸ் வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன் இது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸு ECCE ப்ளஸ் கிரேட் 1 and 2. தென் ப்ரிப்பரேட்டரி வந்து 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிரேடு 3 to 5, மிடில் 3 இயர்ஸ்க்கு கிரேட் 2 6 8, செகண்டரி வந்து 4 இயர்ஸ்க்கு கிரேட் 9 to 12. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷனல்
எந்த ஏஜுக்குனா 5 இயர்ஸ்க்கு, ப்ரிப்பரேட்டரி எந்த ஏஜ்க்குனா 3 இயர்ஸ்க்கு, மிடில் எந்த ஏஜ்க்குனா 3 இயர்ஸ்க்கு, செகண்டரி வந்து 4 இயர்ஸ் 5 3 3 4 ப்ளஸ் வந்து ஒன்றுத்துக்கும் கொடுத்துருக்க கிரேடும் பார்த்துக்கோங்க. இது வந்து 1 to 2 3 to 5 6 to 8 9 to 12 இந்த கிரேட் ஆர்டராக வருது. ப்ளஸ் இந்த அதுக்கான எத்தனை இயர்ஸ்ன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தென் வந்து இந்த நிப்புன் பாரத் ஃபார் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இருக்குல்ல, ஸோ இந்த பாயிண்ட் வேண்டாம், இது நான் இது பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒகேஷ்னல் எஜுகேஷன் வந்து கிரேட் 6லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மதர் டங் லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க டில் கிரேட் 5 வரைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 2035க்கு 50% டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் திரும்ப அகைன் சொல்கிறேன், இது வந்து ஆக்சுவலி நம்ம பார்த்தது வந்து கைட்லைன்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோலொகேஷன் ஆஃப் அங்கன்வாடி சென்டர் வித் ஸ்கூல், இதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான். இதை லான்ச் பண்ணவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா நியூ டெல்லி. ஓகேங்களா. இதில் நிறைய நேஷ்னல் மிஷன்ஸை இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது டிரான்சிஷன் வந்து எந்த இடத்துலேருந்து எதுக்கு கொண்டு வராங்கன்னா அங்கன்வாடியிலேருந்து கிரேட் 1க்கு. இது வந்து இந்த NEP 2020 விஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் வந்து இந்த இன்டகிரேட் பண்ணியிருக்க மிஷன்ஸோட பேர் மட்டும் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஜூலை 2020 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 1986 கொண்டு வந்த NEPயை ரீப்ளேஸ் பண்ணி வர்றது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 21st century நீட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இந்த NEP 2020 எஜுகேஷனலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஸ்ட்ரக்சர் வந்து 10+2க்கு பதில் 5+3+3+4 இருக்குது. ப்ளஸ் ஃபவுண்டேஷனல், ப்ரிப்பரேட்டரி, மிடில், செகண்டரி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கான இயர்ஸும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கிரேட்ஸ் அதுக்கு அப்படியே லைனாக கண்டினியூவாக வருது. அதுக்கப்புறமா வந்து கிரேட் 6லேருந்து தான் ஒகேஷ்னல் எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் மதர் டங், இந்த லோக்கல் லாங்குவேஜ் எல்லாமே வந்து டில் கிரேட் 5 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டார்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2035க்குள்ளே 50% வந்து அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர். ஸோ இவ்வளோ தான் செகண்ட் நியூஸ். தேர்ட் நியூஸ் இப்போது. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து ICICI பேங்க் கூட சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நம்மளோட இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸையும் ப்ளஸ் இன்னோவேட்டர்ஸையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த DPIITயும் ICICI பேங்க்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமோட ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல். ஓகே, ப்ரோக்ராமோடைய ஹோஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல். இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதோட ஃபோக்கஸ் என்னென்னு பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் பேஸ்ட். இது வந்து ஆக்ஸலரேட்டர், ஒர்க் பிளேஸ், மென்டாஸ், பைலட் ப்ராஜெக்ட், இன்வெஸ்டர் கனெக்ட்ஸ் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும் பிஃபிசர் லிமிடெட் அப்படின்றவங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் மெட்டெக் ஸ்டார்ட் அப்பை ஃபோக்கஸ் பண்ணி. இது வந்து இன்னோவேஷன். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து DPIITயும் ICICI பேங்க்கும் இவங்க வந்து எதுக்காக MOU சைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரல் ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் பேஸ்டை ஃபோக்கஸ் பண்ணி. இவங்க DPIITயும் பிஃபிசர் அப்படின்றவங்களும் MOU சைன் பண்ண ரீசன் என்னென்னா அவங்க வந்து ஹெல்த் கேர் அண்ட் மெட்டெக் ஸ்டார்ட் அப் செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க வந்து ஒரு 60 lakh 18 month இன்குபேஷனுக்கு வந்து காசு சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஃபினான்ஷியலாக. ஓகேங்களா. ஸோ இது 60 lakh ஃபினான்ஷியலாக கிராண்ட் பண்ண போகிறாங்க. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்குமையான காமன் கோல், இவங்க 2 பேர்கிட்ட சைன் போட்டதுக்கான காமன் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா எக்கோ சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த டெக் ப்ளஸ் ஹெல்த் கேர் செக்டார்ஸில் இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணணும். இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு 14 மெட்டெக் ஸ்டார்ட் அப்பை வந்து சப்போர்ட் பண்ணுது. இதோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஆன்காலஜி, பிரெயின் ஹெல்த், மேட்டர்னல் அண்ட் சைல்டு இம்யூனைசேஷன். ஓகே, இது சிம்பிள்ங்க.
ஓகேங்களா. இந்த டிபிஐஐடி அப்படின்றவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்றதை பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வராங்க. ஏன்னா எக்ஸாமில் கேட்பாங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க அப்படின்ட்டு. அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. ஐசிஐசிஐ பேங்க்கோட சைன் பண்ணது ஜென்ரல் ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் பேஸ்டுக்காக. ப்ரோக்ராமோட ஹோஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல். நெக்ஸ்ட் வந்து டிபிஐஐடி வந்து பிஃபிசர் லிமிட்டோட சைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இன்னோவேஷன் ப்ரோக்ராம்காக. எந்த செக்டார் ஃபோக்கஸ் பண்ணினா ஹெல்த் கேர் அண்ட் மெட்டெக் ஸ்டார்ட் அப் ஃபோக்கஸ் பண்ணி இதில் வந்து 60 lakh வந்து கிராண்ட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு. 80 month இன்குபேஷன் பீரியடு. இது ரெண்டுத்துக்கான காமன் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா எக்கோ சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ப்ளஸ் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு 14 மெட்டெக் ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுக்கான இந்த ஃபோக்கஸ் ஏரியாஸ் நான் 5 கொடுத்துருப்பேன், அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வி ஃபவுண்டேஷன் இந்தியா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி, இது வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து குவாஹாத்தி, அசாம். ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி வல்ச்சர் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த வல்ச்சர் நெட்வொர்க். இதை லான்ச் பண்ணது வி ஃபவுண்டேஷன் இன் இந்தியா. இவங்க யார் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜியோட சேர்ந்து. ஓகேங்களா. ஸோ அந்த போர்ட்டலோட நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த வல்ச்சர் நெட்வொர்க் லான்ச் பண்ணது யார்? வி ஃபவுண்டேஷன் இந்தியா. இது வி ஃபவுண்டேஷன் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி, இது வந்து எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா குவாஹாத்தி யூனிவர்சிட்டி, அசாம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெடிகேட்டட் வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டல். இது வந்து அப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குறது வந்து எப்படி கேட்பாங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெடிகேட்டட் வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டல் எதுன்னு கேட்பாங்க. இதை லான்ச் பண்ணவங்க யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. இந்தியா ஃபஸ்ட் டெடிகேட்டட் வல்ச்சர் கன்சர்வேஷன். அந்த போர்ட்டல் தான் இந்த வல்ச்சர் நெட்வொர்க் அப்படின்றது. ஓகே. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் பிளாட்ஃபார்ம் இந்த வல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்றது. ப்ளஸ் இதுக்கான பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்துக்கோங்க. அசாம் பேர்ட் மானிட்டரிங் நெட்வொர்க், ABMN, அசாம் பேர்ட் மானிட்டரிங் நெட்வொர்க். ஸோ இதை லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இது வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் லாசா ஃபவுண்டேஷன், சுரக்ஷா சமிட்டி, இது 3மே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. யார் அசாம் பேர்ட் மானிட்டரிங் நெட்வொர்க், லாசா ஃபவுண்டேஷன், சுரக்ஷா சமிட்டி. ஓகே. தென் வந்து இது பாருங்கள், ஸ்லெண்டர் பில்டு வல்ச்சர். இது வந்து பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 800 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸாக. ஓகேங்களா. ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெடிகேட்டட் வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டல். அந்த போர்ட்டலோட பேர் வந்து இந்த வல்ச்சர் நெட்வொர்க். இதை லான்ச் பண்ணவங்க வி ஃபவுண்டேஷன் இந்தியா. இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜியோட கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்றது. இதுக்கான பார்ட்னர்ஸ் வந்து மொத்தம் 3 பேர். ஒன்று வந்து அசாம் பேர்ட் மானிட்டரிங் நெட்வொர்க்கு, இன்னொன்று வந்து லசா ஃபவுண்டேஷன், ALS சுரக்ஷா சமிட்டி. ஓகே. ஸோ இவங்க 3 பேருமே இதோடைய பார்ட்னர்ஸு. தென் இது வந்து ஒரு 800 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸாக வந்து என்ன ஆயிருக்குன்னா ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடிஷ்னலாக. ஓகேங்களா. அவ்வளோதான் ஜஸ்ட் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த நியூஸ் வந்து இதை வந்து இது பண்ணவங்க யாருன்னா ராஜீவ் சக்கரபர்த்தி, பிரசிடெண்ட்டு. இவர் வந்து சொல்யூபிள் ஃபர்டிலைசரோட பிரசிடெண்ட் தான். ஓகேங்களா. சொல்யூபிள் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷனோட பிரசிடெண்ட் தான் யாருன்னா ராஜீவ் சக்கரபர்த்தி அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டிஜீனியஸ் வாட்டர் சொல்யூபிள் ஃபர்டிலைசர் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இண்டிஜீனியஸ் வாட்டர் சொல்யூபிள் ஃபர்டிலைசர் டெக்னாலஜி
என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா இந்தியா. ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழிச்சு வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை லெட் பண்ணது தான் யாருன்னா இந்த ராஜீவ் சக்கரவர்த்தி. இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் சொல்யூபிள் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன். ஓகேங்களா, டெவலப் பண்ணது யார்? இந்தியா தான் டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா, இதுக்கு சப்போர்ட் பண்ண மினிஸ்ட்ரி யாருன்னு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இவங்க தான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பேர் என்னதுன்னா ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் வாட்டர் சொல்யூபிள் ஃபர்டிலைசர் டெக்னாலஜி. ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு இது, ஜீரோ எஃப்ளூயன்ட் ஜீரோ எமிஷன் கொண்டது. இது வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆஃப் நேஷ்னல் இது வந்து ஆக்சுவலி நம்மளோட இந்த ட்ரூ மேக் இன் இந்தியா மைல் ஸ்டோன் இந்த மாதிரி இதுலாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, தென் இதோட எய்ம் பார்த்துக்கோங்க. இது வந்து டைம் லைனும் கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இதுக்கு. ஓகேங்களா, தென் வந்து ஃபார்மர்ஸ் ஃபீல்ட் இன் 2 இயர்ஸ் தான் வந்து இதோட டைம்லைன். இது வந்து என்ன இம்பேக்ட்னா இதோட இம்பேக்ட் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், சஸ்டைனபிலிட்டி அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்டப் பண்ணுது. அதுதான் வந்து இப்போ கொண்டு வரதுக்கான இம்பேக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், இது ஆக்சுவலி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் வாட்டர் சொல்யூபிள் ஃபர்டிலைசர் டெக்னாலஜி. இதை டெவலப் பண்ணது யாருன்னா இந்தியா. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் எந்த மினிஸ்ட்ரி இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸு. ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஜீரோ எஃப்ளூயன்ட் ஜீரோ எமிஷன் கொண்டது. இதுக்கான டைம்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா, அண்ட் இதோட இம்பேக்ட் என்னென்னா இது வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், சஸ்டைனபிலிட்டி அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை லெட் பண்ணது யாருன்றவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. இவர் வந்து சொல்யூபிள் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷனோட பிரசிடென்ட் தான் இந்த ராஜீவ் சக்கரவர்த்தி. இவர் தான் வந்து இதை லெட் பண்ணியிருக்காரு. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டியர் டெக் ஹப் அப்படின்றத ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நித்தி ஆயோகோட ஃப்ரண்டியர் டெக் ஹப். இது வந்து அவங்களுடைய 4th குவார்ட்டர்லி இன்சைட் ஃபியூச்சர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு 2D மெட்டீரியல்ஸு இதை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது என்னது? இது குவார்ட்டர்லி இன்சைட் சீரீஸ். ஓகேங்களா, ஸோ இது நம்மளோட நித்தி ஆயோகோட ஃப்ரண்டியர் டெக் ஹப் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட 4th ஃபியூச்சர் ஃப்ரண்ட் குவார்ட்டர்லி இன்சைட் சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான டைட்டில் தான் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு 2D மெட்டீரியல். இது வந்து அந்த ரிலீஸ் பண்ண குவார்ட்டர்லி இன்சைட்கான டைட்டில் தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு 2D மெட்டீரியல். இதை ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா FTH நித்தி ஆயோக். இவங்க வந்து நம்மளோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெங்களூரோட பார்ட்னர்ஷிப் போட்டு 3 பேர் சேர்ந்து தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 2 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸை பற்றி, அதோட கிரிட்டிக்கல் ரோலை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ தென் வந்து இதை வந்து ஒரு சம் செக்டார்ஸை வந்து ரீஷேப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு. எந்தெந்த செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர்ஸ், எனர்ஜி, எலக்ட்ரானிக், குவாண்டம் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே வந்து ரீஷேப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், அதெல்லாம் எய்மாக வச்சு தான் வந்து இப்போ நித்தி ஆயோகோட ஃப்ரண்டியர் டெக் ஹப் வந்து இந்த 4th ஃபியூச்சர் ஃப்ரண்ட் குவார்ட்டர்லி இன்சைட் சீரீஸ், அதுக்கான டைட்டில் இன்ட்ரோடக்ஷன் டு 2D மெட்டீரியல்ஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்லேருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தால் அது எத்தனாவது எடிஷன், இதை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2D மெட்டீரியல்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸை வந்து அவேர்னஸ் மூலமாக வந்து சொல்கிறது தான். ஓகேங்களா, அதே மாதிரி 3 பேர் சேர்ந்து தானே இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர்டு பை இது யாரெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த FTH நித்தி ஆயோகோடது ப்ளஸ் வந்து IIC பெங்களூர். ஓகேங்களா, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா FTH நித்தி ஆயோக், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பெங்களூர் இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 7th நியூஸ். ஆக்சுவலி இந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா DRDO இருக்காங்கல்ல, DRDOவோட டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லேப்ரட்டரி. ஓகே, ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச்
ஆர்கனைசேஷனோட டிஎம்ஆர்ஆல் அப்படின்னா டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி வந்து ஒரு 3 அட்வான்ஸ்டு மெட்டீரியல் டெக்னாலஜி வந்து இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ்க்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே. ஓகேங்களா, என்னது 3 அட்வான்ஸ்டு மெட்டீரியல் டெக்னாலஜிஸ் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ்க்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இதோட டெக் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹை குவாலிட்டி ரேடோம்ஸ். இதோட யூஸ் பார்த்திங்கன்னா மிசைல் சென்சர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட், அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டு மெட்டீரியல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ செகண்ட் ஒன் வந்து ஜிண்டல் ஸ்டீல் பவர் லிமிட்டடோடைய டெக் வந்து DMR 1700 ஸ்டீல் ஷீட்ஸ் அண்ட் பிளேட்ஸு. இதுக்கான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் கொண்ட இது வந்து டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பால்டோட்டா ஸ்டீல் பிளான்ட் அண்ட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, இவங்களுடைய டெக்கு DMR 249A HSLA ஸ்டீல் பிளேட்ஸு. இதோடைய ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இது வந்து ஹை ஸ்ட்ரென்த் லோ அலாய் கொண்டது. ஓகேங்களா, இது வந்து ரோபஸ்ட் அண்ட் ரிலேபிள். இது வந்து நேவல் மிசில் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 அட்வான்ஸ்டு மெட்டீரியல் டெக்னாலஜி தான் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அது கீழே இருக்க கண்டென்ட்டுமே பார்த்துக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு MOU. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர். இது இன்னொன்று ஒரு MOU போட்டிருப்பாங்க. யாருன்னா இந்த DMRAL வந்து ஏர்க்ராஃப்ட். அது ஸோ இந்த DMRAL வந்து ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவோட ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க ஏவியேஷன் சேஃப்டிக்காக. இது எந்த மினிஸ்ட்ரி கீழேனா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கீழே. ஓகேங்களா, ஸோ இது வந்து 2வது MOU. இதில் ஆக்சுவலி இதிலே வந்து 2 நியூஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்ம பார்த்தது இந்த 3 அட்வான்ஸ்டு மெட்டீரியல் டெக்னாலஜிஸு ஓகேங்களா இண்டஸ்ட்ரியல் பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது DMRAL. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு DMRAL வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஏர்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவோட ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தம் 2 இது பார்த்துருப்போம் இந்த நியூஸில். ஓகே, ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த MOU உங்கள் எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 3 அட்வான்ஸ்டு இது இருக்குல்ல அதுக்கான டெக்கு ஃபீச்சர் யூஸ் 3மே சேர்ந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, இந்த நியூஸ் என்னென்னா ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் இருக்காங்களே இவங்க வந்து ஒரு 3rd எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன வீக்னா ஸ்பார்ஷ் வீக் அப்படின்ட்டு. ஓகேங்களா, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த ஸ்பார்ஷ் வீக் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். செப்டம்பர் 1 to செப்டம்பர் 5. ஓகேங்களா, ஸோ இதுக்கான தீம் வந்து ரைஸ் த பார். ஓகே, ஸோ இதுக்கான கஸ்டமைஸ்ட் ஆஃபர் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 7.6%. இதில் சம் ஆக்டிவிட்டீஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெட்ஸ் லிசன் செஷன்ஸ் சம்மரோ அவுட்ரீச் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே ஆக்சிஸ் பேங்க் இங்கே வந்து நம்ம பார்த்தது ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் லான்ச் பண்ண ஒரு வீக்கு. அதே நியூஸில் இன்னொன்று ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கூட சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இந்த Tier 3 Tier 4 ரூரல் மார்க்கெட்ஸில் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேர் இது போட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னா ஸ்வாக் பிளான் அப்படின்ற ப்ராடக்ட். இந்த ஸ்வாக் பிளான்னா ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் கேரண்டி பிளான், நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஒய் பிளான், டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க இந்த ரூரல் மார்க்கெட்ஸ் ஏரியாஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து 650 IPPB அவுட்லெட்ஸு ப்ளஸ் 1.64 lakh போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இதுக்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி தான் இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் ஸ்பார்ஷ் வீக்கு, செகண்ட் ஒன் வந்து ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 2 நியூஸ் இருக்கும் இதுலேயும். ஸோ நெக்ஸ்ட்டு
ஸோ இந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஹன் லால் கமாடிட்டி மேனேஜ்மெண்ட் இவங்க வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஜிஸ்டிக் அண்ட் அக்ரி சொல்யூஷன் கம்பெனி. இவங்க ஐடிபிஐ பேங்க்கோடையும் ப்ளஸ் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி இந்த கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் வர்றது. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபைடு கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்காக தான் எஸ்எல்சிஎம் வந்து ஐடிபிஐ பேங்க்கூடையும் பஞ்சாப் சிந்த் பேங்க்கூடையும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி ரீச் அட் பேட்டன்ட் ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் அக்ரி ரீச் ஆர். ஓகேங்களா. ஸோ எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இது கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அக்ரி ரீச் ஆர். ஓகே, ஸோ அதே மாதிரி பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் என்ட்ரு ஆகுறது. அந்த பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. அதே மாதிரி இப்போ நெட்வொர்க் வந்து ஒரு 27 பேங்கிங் பார்ட்னர்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதில் இந்தியா ப்ளஸ் மியான்மர் 2 கண்ட்ரியும் சேர்ந்துருக்கு. ப்ளஸ் இதை வந்து அக்ரி ஃபினான்ஸ் எக்கோ சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க இது மூலமாக. ஓகேங்களா. ஸோ எஃபிஷியன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து இந்த கொலாட்ரல் பேக்டு கிரெடிட்டில் பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ யார்? எஸ்எல்சிஎம் சோஹன் லால் கமாடிட்டி மேனேஜ்மெண்ட் ஐடிபிஐ பேங்க்கோடையும் ப்ளஸ் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில். ஓகேங்களா. ஸோ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அக்ரி ரீச் ஆர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் வந்து இப்போதைக்கு 27 பேங்கிங் பார்ட்னர்ஸ் கிட்ட எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இதில் இந்தியா அண்ட் மியான்மர் 2 கண்ட்ரியும் இன்க்ளூடாக. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கொலாட்ரல் பேக்டு கிரெடிட்டில் எஃபிஷியன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும், பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்கே வந்து பிராண்ட் அம்பாசிடர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. முகமது சிராஜ் ஸ்கெச்சர்ஸ்க்கு பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கெச்சர்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் வியரோட பிராண்டு. இந்த பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராக முகமது சிராஜை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து சூரியகுமார் யாதவ் இவர் வந்து ஸ்கை ஸ்கேனருக்கு பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் பிராண்ட் அம்பாசிடர் வந்து இந்த ஸ்கை ஸ்கேனருக்கு. ஓகே, இந்த ஸ்கை ஸ்கேனர் அப்படின்றது ட்ராவல் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்முக்கு இதோட ஃபோக்கஸ் வந்து ட்ராவலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. மிஸ்டர் 360 ஆஃப் ட்ராவல் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து இவருக்கு இருக்குது நேம். ஓகே, இந்த ஸ்கெச்சஸ்க்கு வந்து கிரிக்கெட் ஃபுட்வியரோட அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து முகமது சிராஜை வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸில் 2 பிராண்ட் அம்பாசிடர் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து முகமது சிராஜ், இன்னொன்று வந்து சூரியகுமார் யாதவ். நெக்ஸ்ட்டு அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, ஓகே, இந்த இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து சிபி கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 60% ஸ்டேக் வந்து ஐஐஹெச்எல்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் இதில் மிஸ் ஆகிட்டுருக்கு. அந்த பாயிண்ட் இதில் எழுதிடுறேன் இப்போது. ஓகேங்க, எழுதிட்டேன் பாருங்கள். இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சிபி கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. 60% ஸ்டேக் வந்து இந்துஸ்லாண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் லிமிடெட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பியாண்ட் 40 இந்தியன் சிட்டிஸ் கிட்ட வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஐ மீன் டவுன், ரூரல் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிபி. ஓகே, இதோட இம்பேக்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் நெட்வொர்க் வந்து இந்த இந்துஸ்லாண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் லிமிட்டடோட நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ளஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டர் ஆக்சஸை வந்து இது பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ இந்த இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட சிபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா, அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக்குன்னு பார்த்துக்கோங்க. 60% ஸ்டேக்கு. அதே மாதிரி 40 இந்தியன் சிட்டிஸில் வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒஃபக் 19 அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒஃபக் 19 அப்படின்றது இது வந்து ஒரு ஸ்பை சேட்டலைட். ஒஃபக் 19 அப்படின்றது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒஃபக் 16, ஒஃபக் 13 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒஃபக் 19 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பை சேட்டலைட். இதை லான்ச் பண்ணது யாருன்னா இஸ்ரேல்.
ஓகேங்களா. லான்ச் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாமச்சின் ஹேர்பேஸ் மேர்பேஸ், இது வந்து இஸ்ரேலில் ஒரு பிளேஸ் இது. ஓகேங்களா. அதே மாதிரி லான்ச் வெஹிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷாவித் ராக்கெட். இந்த ராக்கெட் மூலமாக தான் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எந்த டைப் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை சேர்ந்தது. இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க, இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்துன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட சேர்ந்து. ஓகேங்களா. ஸோ இது வந்து இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரீவியஸ் வெர்ஷன் என்னது OFAC 16, OFAC 13, இப்போ லான்ச் பண்ணது OFAC 19. இது வந்து ஒரு ஸ்பை சேட்டலைட். எந்த ராக்கெட்டில் கொடுக்குறாங்கன்னா ஷாவித் ராக்கெட். இதை லான்ச் பண்ணது இஸ்ரேலு. இது எந்த டைப்பை சேர்ந்ததுன்னா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அந்த டைப்பை சேர்ந்தது. ப்ளஸ் டெவலப் பண்ணது யாருன்னா இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட சேர்ந்து. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஸ்ட் மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து டெஸ்ட் மிஷன் அப்படின்றது இது வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 ராக்கி எர்த் சைஸ்ட் எக்ஸோ பிளானட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டார் வந்து கே டைப் ஸ்டார் TOI 2322 கொண்டது. ஓகேங்களா. நியர்பை அதுக்கிட்ட தான் வந்து இந்த எர்த் சைஸ்ட் எக்ஸோ பிளானட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 195 லைட் இயர்ஸ் ஃப்ரம் எர்த். ஓகே. ஸோ ஒரு 2 ராக்கி எர்த் சைஸ்ட் எக்ஸோ பிளானட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது நியர்பை இந்த கே டைப் ஸ்டார் TOI 2322 நியர்பை இருக்குது. அதுக்கான டிஸ்டன்ஸே வந்து 195 லைட் இயர் ஃப்ரம் எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 எக்ஸோ பிளானட் என்னென்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து TOI 2322b, இன்னொன்று வந்து TOI 2322c. ஒன்று வந்து சூப்பர் எர்த்துன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ராக்கி ஷார்ட் பீரியட் எக்ஸோ பிளானட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இது எந்த ஏஜென்சினா நாசா, அவங்க தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட். ஓகேங்களா. இவங்க டிஸ்கவர் பண்ணது தான் 2 ராக்கி எர்த் சைஸ்ட் எக்ஸோ பிளானட் நியர்பை எங்கே இருக்குன்னா கே டைப் ஸ்டார் TOI 2322 நியர்பை. ஓகேங்களா. இதுக்கான டிஸ்டன்ஸே வந்து 195 லைட் இயர்ஸ் ஃப்ரம் எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எக்ஸோ பிளானட் என்னென்ன 2 பிளானட்டு அந்த நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து சூப்பர் எர்த்னும், இன்னொன்று வந்து ராக்கி ஷார்ட் பீரியட் எக்ஸோ பிளானட்னு கூப்பிட்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. இந்த நியூஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்திங்கன்னா அமித் மிஸ்ரா. ஓகேங்களா. இவர் வந்து எல்லா டைப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் தராரு. இவர் ரிட்டைர்மெண்ட் சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டர் தான் அமித் மிஸ்ரா அப்படின்றவங்க. இவரோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர் பவுலராக இருந்தவர். ஓகேங்களா. அதே மாதிரி அவரோட கெரியரில் 76 விக்கெட் டெஸ்ட் மேட்ச்சில், ODIயில் வந்து 64 விக்கெட்ஸு, T20ல் வந்து 16 விக்கெட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ எல்லா ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து இந்தியன் கிரிக்கெட்டர் யாருன்னா அமித் மிஸ்ரா வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ எக்கனாமிக் மட்டும் வந்திருக்காது, அதில் அந்த GDP ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.